ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபலூடா தாங்க செய்ய போகிறேன். வீட்டிலேயே ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் ரெண்டை மட்டும் வச்சு நம்ம எப்படி ஃபலூடா செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வெயில் சம்மர் டைமில் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வீட்டிலேயே டிஃப்ரெண்ட்டாக கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஜூஸ் இந்த மாதிரிலாம் எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோ நான் போட போகிறேன். அதனால நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸ் இல்லை உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜாம் நான் ஃப்ரூட் ஜாம் தான் எடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நான் இந்த மாதிரி சுற்றிலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் அன்னாச்சி பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், திராட்சை இந்த மாதிரி நிறைய எடுத்துருக்கேன். இடையிலே நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கிட்ஸுக்கெலாம் தனியாக நட்ஸோ இல்லை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதே இந்த ஐஸ்கிரீம் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. அதனால நீங்கள் ஒரு 3 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நான் வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். அதையும் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி சைடில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம நமக்கு என்னென்ன பிடிச்ச இது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரூட்ஸ் எல்லாம், அதையும் திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் நான் எடுத்திருக்கேன். அதையும் அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி திருப்பி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன், சாக்லேட் ஃப்ளேவர். அந்த இது நம்மளும் இதே மாதிரி நம்மளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜாம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மேலே. அதோட நட்ஸ் நல்லா குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்களேன். கண்டிப்பாக இது மாதிரி உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரூட்ஸும் இதில் இருக்கிறது தெரியாது. குழந்தைங்க ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் அந்த ஃப்ரூட்ஸும் சாப்பிட்ருவாங்க. எப்போனாச்சும் 1 டைம் மட்டும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.